நான் மறுபடியும் சொல்றேன், இதுல பிஜேபி, RSS எல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ள இருக்குது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பெருக்கிட்டாங்க. பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ், திருமாவளவன், அவங்க ஒரே காஸ்ட். அமுல்ராஜுக்கு எதிராக இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க. அமுல்ராஜுக்கு எனக்கும் பார்க்கிற இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோட சரி, அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இது வரலும் ஒரு நாளும் விசிகேவுக்கு அவர் வந்ததில்லை, அவர் இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை. அவர் எலெக்ஷன்ல நின்று வந்து இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை. அவருக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சிங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமா தான் சிந்திப்பாங்க. தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமா சிந்திச்சதே கிடையாது. அப்படி சிந்திச்சதே கிடையாது. நாம எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம். நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை. வன்கொடுமைகளை கண்டிப்போம், அது வேறு. ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம். அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம், அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம். அதுவே நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள். அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு உடன்பட்டு நிற்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம். உயர்நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கியவர்கள் இன்றைக்கு நம் பக்கம் நின்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன்.